முதல் வாரம் மனைவி மரணம், மறுவாரமே கணவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு என காவல்துறையை சுத்தலில் விட்ட வழக்கில் ஒரு வழியாக துப்பு துலங்கி ஆட்டோ ஓட்டுநர் செய்த ஆபத்து காரியம் அம்பலமாகி உள்ளது. கடந்த 19ஆம் தேதி மதுரை விமான நிலையம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஈச்சநேரி என்ற இடத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. எரிந்த நிலையில் இருந்த அந்த சடலம் யார் என அடையாளம் கண்டுபிடிப்பதே முதலில் போலீசாருக்கு சிக்கலாக இருந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை வைத்தே எரிந்த நிலையில் கிடந்த சடலம் முக்குளம் அழகாபுரி கிராமத்தை சேர்ந்த மலையரசன் என்பவருடையது என தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் தனிப்படை காவலராக பணிபுரிந்து வந்த மலையரசனின் மனைவி பாண்டி செல்வி ஒரு வாரத்திற்கு முன்புதான் விபத்தில் சிக்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற நிலையில் மலையரசனும் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மலையரசன் மரணத்திற்கு காரணம் என்ன, கொலையா தற்கொலையா என தெரியாமல் காவல்துறையே குழம்பி போனது. மனைவி மரணத்திற்கும் மலையரசன் மரணத்திற்கும் சம்பந்தம் இருப்பதாக உறவினர்களும் சந்தேகத்தை கிளப்ப போலீசாரோ என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர். தற்கொலை என்றதை நிரூபிக்க சொல்லுங்க சார். தற்கொலை என்றவன் எரிஞ்சது ஒரு இடமா இருக்கு, கொண்டு போய் செலுத்தினது போட்டது இடமா இருக்கு. எப்படி தற்கொலை பண்றவன் அவனுக்கே துடிச்சு சாகணும்ல, அது எப்படி தற்கொலை? போலீஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். இதனை அடுத்து மலையரசனின் செல்போன் எண்ணை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியது காவல்துறை. மலையரசனுக்கு யாராவது எதிரிகள் இருக்கிறார்களா, யாருடனாவது முன்விரோதம் இருந்ததா என தோண்டி துருவ ஆரம்பித்தனர். இந்த நிலையில்தான் ஒரு வாரத்திற்கு பிறகு காவலர் எரித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அதாவது வில்லாபுரத்தை சேர்ந்த மூவேந்தர் என்ற ஆட்டோ ஓட்டுநர் தான் காவலர் கொலைக்கு காரணமானவர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சுப நிகழ்வுக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது பைக் விபத்தில் சிக்கியதில் மலையரசன் மனைவி படுகாயமடைந்த நிலையில் அவர் சிந்தாமணி சுங்கச்சாவடி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் 10 நாட்களுக்கு மேலாக மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர அங்கு காவலர் தினமும் சென்று வருவதை வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வில்லாபுரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மூவேந்திரனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் போது மூவேந்திரனின் ஆட்டோவில் அடிக்கடி காவலர் மலையரசன் பயணமான நிலையில் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆட்டோவில் பயணம் செய்ததற்கு கொடுக்கும் பணத்தை தாண்டி அவசர தேவை என கூறி காவலர் மலையரசனிடம் மூவேந்திரன் சிறுக பணம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஜிபே மூலம் பணம் அனுப்பும் போது காவலர் மலையரசனிடம் இருக்கும் பணம் குறித்தும் தெரிந்து கொண்ட மூவேந்திரனுக்கு பணத்தாசை வந்திருக்கிறது. இதனிடையே காவலர் மலையரசன் மனைவி உயிரிழந்த நிலையில் அந்த சோகத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மூவேந்திரன் மது அருந்த வருமாறு அழைத்திருக்கின்றான். மனைவி இறந்த சோகத்தில் இருந்த மலையரசனும் கடந்த 18ஆம் தேதி மாட்டுத்தாவணியில் பைக்கை நிறுத்திவிட்டு ஆட்டோவில் மூவேந்திரனை நம்பி சென்றிருக்கிறார். விமான நிலையம் அருகே ஈச்சநேரி என்ற இடத்தில் சாலையோரம் புதர் மண்டி கிடந்த இடத்தில் வைத்து மது அருந்திக் கொண்டிருந்த போது நைசாக மலையரசனின் செல்போனை எடுத்திருக்கிறான் ஆட்டோ ஓட்டுநர் மூவேந்திரன். இதனை கவனித்து போதையிலும் சுதாரித்துக் கொண்ட காவலர் மலையரசன் செல்போனை பறிக்கவே திடீரென கம்பியை எடுத்து ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியதாக கூறப்படுகிறது. ஆட்டோ ஓட்டுநர் மூவேந்திரனுடன் அவனது நண்பனும் வந்திருந்த நிலையில் இருவரும் சேர்ந்து கொண்டு காவலர் மலையரசனை தாக்கவே அதில் பலத்த காயமடைந்து அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மலையரசனின் செல்போனை எடுத்து வங்கி கணக்கில் இருந்த 80,000 ரூபாய் பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்றிக்கொண்ட மூவேந்திரன் சடலத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு மலையரசன் செல்போனை சாலையோரம் வீசி சென்றதும் தெரிய வந்துள்ளது. மலையரசனின் செல்போனை கைப்பற்றிய போலீசார் சிசிடிவி காட்சிகள், ஜிபே பண பரிவர்த்தனையை வைத்து மூவேந்திரன் தான் கொலையாளி என்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து மூவேந்திரனை கைது செய்ய சென்றபோது காவலர் மாரிக்கண்ணனை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற நிலையில்தான் அவனை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர்.